வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் முத்து ரமேஷ் நாடார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை மேடையில் வச்சுக்கிட்டு தேமுதிக இப்போ பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாடு எப்படியெல்லாம் சீரழிஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க பேசின விஷயங்கள் சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் விவாத பொருளாக மாறி இருக்குது. ஒரு அரசியல் விமர்சகராக அவங்களுடைய பார்வை. இல்லை, அவங்க எந்த மேடையில் இருக்குங்கிறது தெரியாமல் உண்மையை பேசிட்டாங்க, உண்மையை உறக்க பேசிட்டாங்க. உண்மையை உறக்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சியே, அதாவது திமுக கூட்டணியில் இருக்க மூணாவது பெரிய கட்சியான தேமுதிகவே அது பொதுச்செயலரே பேசும்போது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அதை ரசிக்கிறாங்க, விரும்புகிறாங்க. உண்மையை உறக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. அது வைரலாக்கப்படுது. ஒரு உண்மையை உறக்கச் சொன்னால், நம்ம தவறான கூட்டணியில் இருந்தாலும் உறக்கச் சொன்னால் அது தமிழக மக்கள் விரும்புவார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை தான் இந்த நிகழ்வை பார்க்குறோம். அவங்க சொன்னது எதுவுமே தப்பு கிடையாது, உண்மையை தானே சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டின் போதைப் பொருளால் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் 100% உண்மை தானே. அப்போ அந்த உண்மையை அவங்க சொல்லும்போது அதுக்கு ஒரு அவங்க எந்த கூட்டணியில் இருக்குங்கிறது தெரியாமல் சொல்லிட்டாலும் கூட உண்மையை சொல்லியிருக்காங்கிறத மக்கள் வரவேற்கிறாங்க. அப்போ அவங்க சொன்ன குற்றச்சாட்டு அதுதான். அந்த ரெண்டு தமிழ்நாட்டில் இப்போ என்ன பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கே பார்த்தாலும் போதை கலாச்சாரம், இந்த ரெண்டு தான் பிரச்சனை. அதுதான் இல்லை, அது ரொம்ப முக்கியமான பிரச்சனை சார். அதாவது போதையினால தான் மொத்த பிரச்சனையும் வருது. இதே திமுக 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இது பண்ணாங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு நாங்கள் போதை இல்லாத தமிழ்நாடு வேணும், டாஸ்மார்க்கை மூடணும்னு சொன்னாங்க. அப்போ 5 வருஷமாக ஆட்சியில் இருந்த அவங்க என்ன பண்ணாங்க, டாஸ்மார்க் மூடுறதுக்கு எதுவும் நடவடிக்கை எடுத்தாங்களா, இல்லை போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டிலேருந்து கட்டுப்படுத்தியிருக்காங்களா? ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வுகளை அவங்க பண்ணியிருக்காங்களா? குக்கிராமங்கள் வரை கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் மிக எளிதாக கிடைக்கிறது. நேற்று முந்தானத்து கூட நிறைய சம்பவங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். டெய்லி பேப்பரை திறந்தால் கஞ்சா போதை ஆசாமிகளால் பல்வேறு பிரச்சனை பொதுமக்களுக்கு ஏற்படுது. தமிழ்நாட்டில் அதிக அளவுக்கு சட்ட ஒழுங்கு ஏற்படுறதுக்கு காரணம் போதைப் பொருட்கள் தான். போதைப் பொருளை கட்டுப்படுத்துறதுக்கு தமிழக அரசு அப்படிங்கிறது தானே. இப்போது தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா நாங்குநேரியில் பெரும்பத்து கிராமத்தில் சாதிய பயங்கரவாதிகள் ஏதோ போதை அடிச்சுக்கிட்டு ஊருக்குள்ளே போய் வர்றவங்க போகிறவங்களாம் வெட்டுறான், நடவடிக்கை கிடையாது. இன்னொருத்தர் அரசு அதிகாரியாக இருக்கார், உதவி காவல்துறை ஆய்வாளர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, சாதாரண ஒரு படை தொழிலாளியில் கல் இறக்குறான்னு ஒரு குற்றச்சாட்டு, அதுக்கு இவர் போய் 2 காலிலையும் சுடுறாரு. தப்பிச்சு ஓடுற குற்றவாளியில் ஒரு காலில் சுற்றாமல், இத்தனைக்கும் அவருக்கு எந்த குற்ற பண்ணனையும் கிடையாது, அவர் மேலே ஒரு சிஎஸ்ஆர் கூட கிடையாது. போதை ஆசாமிகளை கட்டுப்படுத்தக்கூடிய தமிழக அரசு, தமிழக காவல்துறை அப்பாவி விவசாயிகளை மீதுலாம் இந்த மாதிரி அடக்குமுறை பண்ணுறதுங்கிறது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய பார்வை. மொத்த பிரச்சனைக்கு போகிற ஒருத்தர் செயின் பறிக்கிறான், 2.5 வயசு குழந்தைய ஒருத்தர் கற்பழிக்கிறான், 70 வயசு கிழவியை கற்பழிக்கிறான் இந்த திமுக ஆட்சியில். அப்போ அவன் சுயநலவோடு பண்ணானா, போதையினால் பண்ணானா? போதையினால தான் பண்ணியிருக்கான்னு சொல்லி காவல்துறை சொல்லுது. அப்போ அந்த போதைப் பொருளை விற்கக்கூடிய குண்டர்கள் மீது ஏன் நடவடிக்கை இல்லை? அவர்களெல்லாம் திமுக காரங்களாக இருக்கிறதுனால இல்லையா? அவர்களெல்லாம் ஆளுங்கட்சி பிரமுகர்களாக இருக்கிறதுனால இல்லையா? இல்லை ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்டவர்கள்ங்கிறதுனால இல்லையா? இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுடைய மாமன் மச்சான் இவனுக்கு தான் தென் மாவட்டங்களில் கஞ்சா வியாபாரம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இசைக்கிராஜாங்கிறவர் படை தொழிலாளியை ஒருத்தர் துப்பாக்கியில் சுட்டார்ல, அவரோட மாமனாரே கஞ்சா வியாபாரின்னு சொல்கிறாங்க. அப்போ கஞ்சா வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு உறுதுணையாக அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இருந்தால் எப்படி நீங்கள் கஞ்சாவை கட்டுப்படுத்துவீங்க? இந்த போதை விஷயங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் கரண்ட் பில்லை ஏற்றி ஏழை வயிற்றில் அடிச்சிங்க, 167% கரண்ட் பில்லை உயர்த்துறீங்க, தண்ணீர் வரியை உயர்த்துறீங்க, வீட்டு வரியை உயர்த்துறீங்க, ஒரு இடத்த பதிவு பண்ணுறதை ஏற்றுறீங்க. அதெல்லாம் வேறு கதை. அதெல்லாம் மக்கள் அதிருப்தியில் தான் இருக்காங்கன்னா முக்கியமான பிரச்சனை என்ன? அதை தானே அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால தானே மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கிட்டு ஃபார்வர்ட் பண்ணுறான். இப்போ திமுக கூட்டணியில் இருக்க ஒருத்தர் பொய்யை சொல்கிறது யாராவது இந்த மாதிரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்களா? இப்போ இந்த அம்மா சொன்னது உண்மைன்றதால தான் நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வைகோ சொல்லாத பொய்யா, திருமாவளவன் சொல்லாத பொய்யா, இல்லை கம்யூனிஸ்டுகள் சொல்லாத பொய்யா, இல்லை காங்கிரஸ்காரங்கள் சொல்லாத பொய்யா? அந்த பொய்களெல்லாம் ஏதாவது ஃபார்வர்டு இந்த மாதிரி ஆகிருக்கா? இல்லை அவங்க சொன்ன பொய்களை யாராவது பகிர்ந்துருக்காங்களா? உண்மையை உறக்க சொல்லும்போது இந்த மாதிரியான நிலைமை நடக்குது. திமுகவுக்கு எதிர்ப்பலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பேசப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை?
திமுக வந்து 234 தொகுதியிலும் படுதோல்வி அடையும் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறது. ஆனால் தேர்தல் கமிஷனு சரிவர செயல்படவில்லைங்கிறது பொதுமக்களுடைய குற்றச்சாட்டு. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக பணப்பட்டுவாடை பண்ண போகிறது. ஒரு வீட்டில் 5 கோடி ரூபாய் வச்சு பணப்பட்டுவாடை பண்ணுறாங்கன்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர், அதிமுக கூட்டணி வேட்பாளர் திலகபாமா அவர்கள் அங்கே போய் இந்த இடத்துல பணம் பட்டுவாடை பண்ணுறது இருக்குன்னு சொல்லி புகார் கொடுத்து 3 மணி நேரம் கழிச்சு தான் பறக்கும் படையும் வருது, காவல்துறையினு வராங்க. அப்போ 3 மணி நேரம் வராததோடைய பின்னணி என்ன? அந்த பணத்தை அவர்கள் டிஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் காவல்துறையும் வருது, பறக்கும் படையும் வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தேர்தல் கமிஷன் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? மாநில அரசில் வேலை செய்யக்கூடிய உயர் அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. நாளைக்கு திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படி வந்தால் அவங்கக்கிட்ட ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஒரு பதவி உயர்வுக்கு போய் நின்று நம்ம காரியம் சாதிச்சுக்கலாம். இல்லை ஒரு மாற்று நமக்கு வேண்டப்பட்ட இடத்துக்கு இடமாற்றம் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி தானங்க அரசு அதிகாரிகள் செயல்படுறாங்க. உண்மையாகவே தேர்தல் கமிஷன் சரிவர செயல்பட்டால் முதல்வர் மு.க. ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அனைவரும் அவர்களுடைய தொகுதிகளில் டெபாசிட் இழப்பார்கள். இவர்கள் பணம் கொடுக்காம ஓட்டு வாங்க சொல்லுங்க, அவங்க டெபாசிட் இழக்கிறாங்களா இல்லையான்றதை பார்க்கலாம். இப்போ திமுக அப்போ தான் தெரியும் மக்கள் எந்த அளவுக்கு இவங்க மேலே அதிருப்தியில் இருக்காங்கன்ட்டு. இப்போ திமுகவுக்கு எதிர்ப்பலை இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சில அரசியல் விமர்சகர்கள் சொன்னாலும் கூட, இன்னொரு பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான அலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திமுகவுக்கு எதிர்ப்பலை தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு அலையாக மாறி இருக்கு. அது எப்படி பார்க்கணும்? திமுக கடந்த 5 ஆண்டுகளில் செய்த தவறுகள், முறைகேடான அரசியல், ஊழல்கள், இப்படி பல்வேறு பிரச்சனைகள் திமுக ஆட்சியை விட்டு அகல வேண்டும் அப்படிங்கிறது இப்போ ஒட்டுமொத்த மக்களும் முடிவெடுத்துட்டாங்க. அப்போது அதற்கு மாற்றாக இருக்கக்கூடியவர் யார்? தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண கிளைக்கழக செயலாளராக, ஒன்றிய செயலாளராக, மாவட்ட செயலாளராக, சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, முதலமைச்சராக 4 வருஷம் 3 மாதம் சிறப்பான ஆட்சி கொடுத்த அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். மத்திய அரசுடன் மிக நெருக்கமாக இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தமிழகத்துக்கு வந்தால்தான் கடந்த 5 ஆண்டுகளில் 10.5 லட்சம் கோடி ரூபா கடனான தமிழ்நாடு கொஞ்சமாச்சும் கடனை குறைக்கலாம், தமிழ்நாட்டுக்கு தேவையான நலத்திட்டங்களை மிக எளிமையாக கொண்டு வரலாம். அப்போ மத்திய அரசுடன் இணக்கமாக இருக்கிறது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவர்களுடைய ஆட்சி, அதிமுக ஆட்சி வந்தால்தான் மேலே பாஜகவிலிருந்து நம்ம பல்வேறு உதவிகளை பெற்று தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல முடியும். அப்படிங்கிற அடிப்படை எல்லா மக்களுக்கு தெரிஞ்ச காரணத்தினால அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் மீண்டும் முதல்வராக வரணும்னு நினைக்காங்க. அதே சமயத்தில் திமுக ஆட்சியில் இருந்தால் மத்திய அரசுடன் இணக்கமாக இருக்காது. அவங்களுடைய குடும்ப நலனுக்காக, அவர்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு என்றால் மத்திய அரசை சென்று அணுகி இந்த மாதிரி எங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்கக்கூடியவர்கள். தமிழ்நாட்டுக்கு மட்டும் நாங்கள் வந்து எது கேட்கவும் போக மாட்டோம், அவங்க எங்களுக்கு கேட்டாலும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு திருப்பி சொல்லி தமிழகத்துடைய வளர்ச்சிக்கு தடைக்கலாக இந்த திராவிட மாடல் அரசு விளங்குகிறது. அப்படிப்பட்ட அரசு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய பார்வையாக இருக்குது. செல்லுமிடம்லாம் திமுகவினர் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு அதிமுகவினர் குற்றம் சாட்டுறாங்க. குற்றம்லாம் சாட்டலை சார், உண்மையை தானே சொல்கிறாங்க. ராதாபுரம் தொகுதியில் சபாநாயகர் அப்பாவே அவர் கடந்த 5 ஆண்டுகள் அந்த தொகுதிக்கு அவங்க ஒன்றுமே செய்யலை. தொகுதியில் கனிம வள கொள்ளை மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அதற்கு உடந்தையாக பங்குதாரராக இருப்பவர் சபாநாயகர் அப்பாவுன்னு சொல்லி அந்த பொதுமக்கள் குற்றச்சாட்டு தொடர்ந்து பல ஆண்டுகளாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இவர் ஊருக்கு எது நல்லது செய்யாமல் இன்றைக்கி திடீர்னு வந்து ஓட்டு கேட்குறதும், அது குறிப்பாக பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை போட்டுக்கிட்டு போட்டோக்கு போஸ் கொடுக்குறதுங்களாம் மக்கள் ஏற்றுக்கொள்ளலை. இவர் வந்து கருணாநிதி அப்பா அம்மா சிலை வைக்கிறதுக்கு காட்டின ஆர்வம் பெருந்தலைவர் காமராஜர் விஷயத்தில் காட்டல. பெருந்தலைவர் காமராஜரை திமுகவினர் கடுமையாக விமர்சனம் பண்ணும்போது வாயை திறக்கலை. முக்தார் போன்ற காங்கிரஸ் திமுக கூட்டணி கைக்கூலிகள் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி கலங்கப்படுத்தும் விதமாக, அவமானப்படுத்தும் விதமாக, கொச்சைப்படுத்துமாக பேசும்போது அவர் சபாநாயகர் எதுவும் பேசலை. உழைப்பால் உயர்ந்த நாடார் சமுதாயத்தை கள்ள நோட்டு அடித்து முன்னேறுவர்கள், கலப்பட தொழில் செய்து முன்னேறுவர்கள் என்று சொல்லும்போது வாயை திறக்கலை. இன்னைக்கு ஓட்டு வேணும், வாக்கு பிச்சைக்காக பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கெல்லாம் மாலை போட்டுக்கிட்டு போட்டாக்கு போஸ் கொடுக்கறது, அப்புறம் கோயில்களுக்கெல்லாம் போய் திருநீரை பூசிக்கிட்டு நடிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை செய்யும்போது மக்களுக்கு தன்னெழுச்சியாக ஒரு கோபம் வருகிறது. அதனால் நீங்கள் இனிமேல் தொகுதிகளே வராதங்கன்னு சொல்லி சொந்த தொகுதி மக்களே, அமைச்சர் அப்பாவு போன்றவர்கள் நீங்களாம் வாக்கு கேட்க வரக்கூடாதுன்னு சொல்லி அடித்து துரத்தக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். அவர் வந்து நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க, போடாமல் போங்க, ஆனால் வாக்கு கேட்க வர்றதுக்கு எனக்கு தடை போடாதீங்கன்னு கெஞ்சக்கூடிய காட்சிகளாக பார்க்குறோம். இந்த மாதிரி நிகழ்வுகள் அங்கே மட்டும் கிடையாது. பக்கத்து தொகுதியான நாங்குநேரியில்
காங்கிரஸ் வேட்பாளர் ரூபி மனோகரன் அதே அடித்து துரத்தப்படுகிறார். ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஊர்வசி அமிர்தராஜ் செல்வராஜ் அடித்து துரத்தப்படுகிறார். பக்கத்து தொகுதியான திருச்செந்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் 25 வருஷ சட்டமன்ற உறுப்பினர் 2-3 முறை அமைச்சராக இருந்தவர். அவர் பல கிராமங்களில் அடித்து துரத்தப்படுகிறார். குறிப்பாக சிறுபான்மையினரோட பாதுகாவலர் என்று சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றக்கூடிய திமுக வேட்பாளர் காயல்பட்டினம் கிராமத்தில் முஸ்லீம் சகோதரிகளால் அடித்து துரத்தப்படக்கூடிய காட்சிகள் நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் எதை உணர்த்துதுன்னா, இவர்கள் மக்கள் நல சார்ந்த விஷயத்துக்கு ஒன்றுமே செய்யலை. அவர்கள் முன்னேற வேண்டும், அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் முன்னேற வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவங்க செயல்பட்டுருக்காங்க. தேர்தல் சமயத்தில் ஊருக்கு 5 லட்சம், ஊருக்கு 10 லட்சம், ஓட்டுக்கு 2000, ஓட்டுக்கு 5000, ஓட்டுக்கு 10,000 கொடுத்து நம்ம ஓட்டை வாங்கிடலான்னு நினைக்கக்கூடிய அப்பாவு போன்றவர்கள், அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் மக்கள் சக்திக்கு முன்பு பணசக்தி எடுபடாது, நீங்களெல்லாம் படுதோல்வி அடைவீர்கள், நீங்களெல்லாம் தொகுதிக்கு ஓட்டு கேட்க வரக்கூட தகுதி இல்லாத நபர்கள், அதனால் வராதிங்கன்னு சொல்லி போராடக்கூடிய நிகழ்வுகள் நிறைய நடந்துட்டு இருக்குது. இது வந்து எங்கள் தென்பகுதியில் மட்டும் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வட தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்குது, சென்னையிலையும் நடந்திருக்குது, பல ஊர்களில் நடந்திருக்குது. திமுகவுக்கு தோல்வி ஜுரம் வந்துருச்சு, அதனால தான் அதை மடைமாற்றம் செய்வதற்காகத்தான் டீலிமிடேஷன் அவங்க கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயங்கரமான குற்றச்சாட்டை முன் வச்சு பயங்கரமான குற்றச்சாட்டு 100% உண்மையை அவர் எடுத்து உரைத்திருக்கிறார். அதாவது அவங்க மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், 39 தொகுதி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் 59 தொகுதி வரப்போகிறது, 20 தொகுதி அதிகமாக வரப்போகிறது. அப்படி இருக்கும்போது இவர்கள் எதுக்காக அதை வந்து வேண்டான்னு சொல்கிறாங்க? அப்போ நான் 39 இருக்கிற 10 தொகுதி ஆக்கினா இவங்க ஒத்துக்கிடுவாங்களா? அதாவது உத்தரப்பிரதேசம், பீகார், தமிழ்நாடு இவங்க எல்லாருக்குமே 20 தொகுதிகளுக்கு மேலே புதுசாக கொடுக்கப்பட இருக்கிறது. அதற்கான வரைவு தான் சொல்லிட்டு இருக்கிறது. இவர்களுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. கடந்த 5 காலத்தில் இவங்க ஒரு நல்லதும் செய்யலை. சொல்லப்போனால் கருணாநிதி பேர் வைக்கிறதுக்கு கவனம் செலுத்தின அரசு மக்கள் நலன் சார்ந்த விஷயத்துக்கு எதுக்காவது கவனம் செலுத்திருக்கலாம்? ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நாம் 100% தோல்வி அடைந்து விடுவோம். அது டெபாசிட்டி இழந்து 3ஆவது இடத்துக்கு போனால் ரொம்ப கேவலமாயிருன்னு சொல்லி 2வது இடத்துக்கு வர்றதுக்கான ஒரு முயற்சிக்காக தான் இந்த மாதிரியான அரசியல் ஸ்டாண்ட்லாம் எடுக்காங்க. இவங்க போராடக்கூடிய எதுக்குமே உண்மையாகவும் இருந்ததில்லை, உறுதியாக இருந்ததில்லை. நீட் தேர்வுக்காக போராடினாங்க, அது என்னாச்சு? அதேமாதிரி டாஸ்மார்க்குக்காக போராடினாங்க, டாஸ்மார்க் மூடணும்னு எதிர்கட்சியாக இருக்கும்போது போராடினாங்க. இவங்க ஆளுங்கட்சி 5 வருஷம் இருக்கும்போது டாஸ்மாக் மதுபான கடைகள் அதிக அளவில் திறக்கப்பட்டு அரசு பள்ளிக்கூடங்கள் அதிக அளவுக்கு மூடப்பட்டு ஒரு மோசமான ஆட்சியாக தான் திமுக இருந்திருக்கு. அப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகள் அவங்களுக்கு தெரியலையா? ஒரு நம்ம செஞ்ச தப்பு சரி எல்லாமே அவங்களுக்கு தெரியல. அதனால் தோல்வி பயம் காரணமாக இல்லை, நாம் கெப்பாசிட்டியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய பயம் காரணமாக, எதிர்கட்சி அந்தஸ்து கூட நமக்கு கிடைக்காமல் போயிடும் என்கிற பயம் காரணமாக இந்த மாதிரியான ஒரு அரசியல் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நிறைவாக யார் ஆட்சிக்கு வருவா அப்படின்னு நினைக்கிறீங்க? இன்றைய சூழலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக, பாஜக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். தமிழகத்தில் அந்த வெற்றிக்கான அலை மிகப்பெரிய அளவில் வீசுகிறது. ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை, தாங்கள் கொள்ளையடித்த பணத்தை மக்களுக்கு கொடுப்பதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே சமயத்தில் தேர்தல் கமிஷன் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படி தடுத்து நிறுத்தினால் 234 தொகுதிகளிலும் திமுக படுதோல்வி அடையும், கெப்பாசிட்டிகளை இழக்கும் அப்படிங்கிறத உண்மை. அரசியல் சார்ந்து நிறைய விஷயங்கள் முன் வச்சுருக்கீங்க. பொதுமக்கள் எப்படிப்பட்ட ஒரு முடிவை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி. நன்றி சார்.